தொழிலாளர் போராட்டத்திற்கு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான உளவுத்துறை ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு 8 மாதமே உள்ள நிலையில் இந்த போராட்டம் அரசிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக உளவுத்துறை தற்பொழுது ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் கொடுத்ததாக கூறப்படுகிறது. முதல்வருக்கு கொடுத்த ரிப்போர்ட்டில் இந்த போராட்டம் நடந்தது எப்படி, திடீரென திரண்டது எப்படி, அதற்கு சில பிரபலங்கள் வந்தது எப்படி, ஆதரவு கொடுத்தது எப்படி என்றெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமாக ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் சென்னை பெருநகர மாநகராட்சி தலைமை அலுவலகம் முன்பு கூடியிருந்த போராட்டக்காரர்களை பெருநகர காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் ரிப்பன் மாளிகையை சுற்றியுள்ள சாலைகள் தடை செய்யப்பட்டு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இரவு 11:30 மணியளவில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை நோக்கி சென்றனர். பின்பு அவர்களை கைது செய்து அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். இதற்கிடையே இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. இந்நிலையில்தான் தூய்மை பணியாளர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் என்று ஸ்டாலினும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, அவர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை, குடும்பத்தினருக்கு சுயதொழில் உதவி, தூய்மை பணியாளர்களின் நல்வாழ்வுக்காக 10 லட்சம் காப்பீடு, 30,000 வீடுகள், குடியிருப்புகள், 10 லட்சம் நிவாரண நிதி என பல்வேறு நலத்திட்டங்களையும் செயல்படுத்த உள்ளோம் என்று அவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இருப்பினும் தூய்மை பணியாளர்கள் மத்தியில் தாங்கள் கேட்ட கோரிக்கையை மட்டும் தர மறுத்துவிட்டு அரசு தரும் கோரிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என அவர்களும் மறுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது இப்படியே நீண்டு கொண்டு சென்றால் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த போராட்டம் அமையும் என்று அவரிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.